अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ओम भूमिष्ठा विनयात्र भूस्थितिवतोऽप्युच्चैरधस्तापि या बद्धा भुवि मुक्तिदा स्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तदा श्रुतिभिः प्रयुक्तम्। न धर्मशास्त्रैर्न च दैः पुराणैस्तस्माच्चरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रः न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। சந்திரன் தான் பெரிய ராஜா அதிபதி அப்படிங்கிற கர்வம் தலைக்கேறி காமத்தினால உந்தப்பட்டு பிரகஸ்பதியினுடைய பத்னியாகிய தாராவை அபகரிச்சுன்னு வந்துட்டான் அப்படிங்கிற பார்த்தோம். இந்த காமமானது தம்பமானது ஆதிபத்திய மதமானது யாரதான் விடுறதில்லை, எல்லாரையும் ஆட்கொள்ற விஷயமாகத்தானே இது இருக்கு அப்படின்னு சொல்றார். இத்வா திரிநேத்திரம் காமேன கஸ்யன கண்டிதம் மனஹா. பரமேஸ்வரனை தவிர யாரதான் காமம் தீண்டாம இருக்கிறது? எல்லாரையும் தானே காமம் தீண்டுறது. ஈஸ்வரன் ஒத்தந்தான் காம தகனம் பண்ணவர். எல்லா இடத்துலயும் இருக்கிற இருட்ட அழிக்கிறதுக்கு பிரம்மாவானவர் தீப பாஸ்கர கரா மகௌஷதம் அப்படின்னு விளக்குகள்
ஒளிகள், சூரிய கிரணங்கள் முதலியவற்றை படைச்சிருந்தாலும் ஆதிபத்திய தமச, இந்த நான் தான் அதிபதி, நான் தான் தலைவன் அப்படிங்கிற அந்த இருட்டு இருக்கே, அந்த அகந்தைன்ற இருட்டு, அதை அழிக்கிறதுக்கான பிரகாசத்தை யாரும் படைக்கலையே அப்படின்னு அன்னைக்கே சொல்றார். இன்னி வரைக்கும் இந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் ஈவன் மோர்னு சொல்லுவாளோ. அந்த பதவி, கர்வம், திமிர், ஆணவம் இதெல்லாம் தான் நாசம் பண்றது, தண்ணியை நாசம் பண்ணிக்க வச்சு மற்றவாளுக்கும் கேடு விளைவிக்க கூடியதாக இருக்கு. சொல்றார், ஆதிபத்திய மதமோஹிதம் ஹிதம் சம்ஷிதம் ஸ்பிருஷதினோ ஹரேர் ஹிதம் துர்ஜனம் விஹித தீர்த்தமஜ்ஜனைஹி சுத்ததீரிவ விருத்தமானசம். எப்படி நல்ல தீர்த்தங்கள்ல நீராடி நல்ல விஷயங்கள்ல புத்தியை செலுத்தின்னு இருக்கிற சஜ்ஜனர்கள் துர்ஜனர்களை தொடக்கூட மாட்டாளோ, அது மாதிரி இந்த ஆதிபத்திய மோகம் இருக்கிறவனுக்கிட்ட ஹரிபக்திங்கிற விஷயமானது தொடக்கூட தொடாது. ஈஸ்வர பக்தியானது அவனுக்கு சேராதுன்னு சொல்றார். திக் திகேததிகர் ரித்திஜேஷ்டிதம் சங்கிரமே க்ஷண விலக்ஷிதம் யதா வீக்ஷதே க்ஷணமசாரு சக்ஷஷா घातितेन विपदः पदेन च. தனம் ஜாஸ்தியா இருந்து அதிக ரித்தி ஜேஷ்டிதம், பணம் ஒருத்தனுக்கு நிறைய இருந்தாலும் அவனோட புத்தி பேதலிச்சு போயிடுது. கெடுதல் பண்ற விஷயங்கள்லயே அவன் புத்தி போறதுங்கிறார். வீக்ஷதே க்ஷணமசாரு சாரு சக்ஷுஷா காதிதேன விபதா. தப்பான விஷயங்கள், செல்வம் அதிகமானாலும் பவர் இதெல்லாம் வந்துடுத்துன்னா அந்த மமதை இருக்கே, அது கெடுதலுக்கு தான் கொண்டு போய் விடுறது. அதனால இந்த மன்மதனுடைய விஷயங்கள்ல மாட்டாதவ யார் இருக்கா? கஹ காமேன நிர்ஜிதா ஜகதாம் புஷ்பாயுதேனாப்யஹோ க்ரோதஸ்ய வசங்கதோ நச்சகோ லோபேன சம்மோஹிதः யோஷிதே லோச்சன பல்லபின்ன ஹிருதயः கோனாப்தவானாபதம் கோ ராஜ்யஸ்ரீயமாப்ய ந அந்த பதவியும் யாத்தோபி சல்லோச்சனः. யாருதான் மன்மதனுடைய அம்புக்கு இரையாகாம இருக்கா? யாருதான் கோபத்தினால தகிக்கப்படாம இருக்கா? யாரு லோபத்தினால ஆட்கொள்ளப்படாம இருக்கா? யாரு ஸ்திரீ சம்மோகத்தினால ஆட்படாம இருக்கா? யார் ஒருவன் நல்ல புத்தி இருந்தும் ராஜ்யம் கிடைச்சிருந்தும் ஆனா தப்பான வழிகளுக்கு போகாம யார் இருக்கா? எல்லாரும் இதை தானே பண்ணிட்டு இருக்கான். கோ ராஜ்ய ஸ்ரீயமாப்பிய ந அந்த பதவியும் யாதகா. இந்த அளவுக்கு தவறுவான வழிகள்ல போகிறதுங்கிறது சகஜமாவே இருக்கே உலகத்துல அப்படின்னு சொல்றார். ஆனா உண்மை என்னன்றத சொல்றார். ஆதிபத்திய கமலாதி அதிசஞ்சலா பிராப்யதாம் ஜயதிஹார்ஜிதங்கில நிச்சலம் சதசதுச்சகைர்ஹிதம் காரியம் ஆர்ய சரிதைஹி சதைவ தது. ஆர்ய சரிதம்னா உயர்ந்த நடத்தை உடையவர்கள்னு அர்த்தம். உயர்ந்த நடத்தை உடையவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த சத்விஷயங்கள்ல எப்போ நடத்தையில இருக்கணும். ஏன்னு கேட்டா இந்த ஆதிபத்தியம்ங்கிறது இருக்கே அது ரொம்ப நிலையில்லாதது. சஞ்சலா, அதிசஞ்சலான்னு சொல்லு, ரொம்ப சஞ்சலமானது, நிலையில்லாதது. என்ன அதனால பிராப்யதான் ஜெயதிக
ஆர்ஜிதம் நிஷ்சலம் சது அசது உச்சைகி. அந்த ராஜ்யத்திற்கு ஆதிபத்தியம்னா ராஜாவாகிறது. அதனால நல்லது கெட்டது எல்லாமே அமையப்பெறும். ஆனா சீக்கிரம் போயிடும். நேத்திக்கு ராஜாவா இருந்தவன் இன்னைக்கு பிச்சை எடுப்பான். அதனால ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இருக்கும் பொழுது நல்ல விஷயத்துல செலவு பண்ணு அப்படின்னு சொன்னார். நீர் நிற்க நான் இருக்கேன்னு சொன்னார்னு ஒரு துறவி இருந்தாராம் பட்டினத்தார அறுபத்தார். அவரை பார்க்க ஒரு ராஜா வந்தான். இவர் உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவன் வெயிட் பண்ணான். கண்ணை திறந்த உடனே அவன் போய் கேட்டான் அவர்கிட்ட. இப்படி எல்லா விஷயம் கேட்டுட்டு கடைசியில சொன்னா, நீர் இந்த மாதிரி சன்னியாசம் எடுத்துட்டு இப்படி ஏதோ பெரிய விஷயம் மாதிரி உட்கார்ந்துருக்கீரே, என்ன இதனால உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டான். அவர் சொன்னார், நீர் நிற்க நான் இருக்கேன்னார். நீ நின்னுட்டு நீ கேள்வி கேட்கிற, நான் உட்கார்ந்துன்னு பதில் சொல்றேன். நீ ஒரு ராஜா. ஆனா உன்னை நிக்க வச்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பகவான் பண்ணி வச்சிருக்காரே, அதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய இந்த ஞானம் தானே காரணம். அப்ப இது ராஜ்யத்தோட உயர்ந்தது இல்லையான்னு கேட்கிறாருன்னு ஒரு கதை உண்டு. அது மாதிரி இந்த ராஜ்யம்ங்கிறது இன்னைக்கு ஒருத்தன் ராஜாவா இருக்கிறவன காலம் அடுத்த நாள் என்னவா வேணா மாத்தி உட்கார வைக்கும். அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணும்னு இந்த சந்தர்ப்பத்துல உபதேசத்தை பண்றார். நயதாங்கிரசே தாராம்ச வியசர்ஜய துல்பனஹா ருத்ரோத பார்ஷ்ணிம் ஜக்ராஹ கிரஹீத்வா அஜகவந்தனுஹு. ஆங்கிரசர் சொல்றார், ஏ சந்திரா, நீ இந்த தாராவை திருப்பி கொடுத்துட்டு ப்ரகஸ்பதி கிட்டேன்னு அப்படின்னு கேட்கலன்னு உடனே ருத்ரன் அஜகவம்ன்ற தன்னுடைய தனுஷை எடுத்துட்டு சண்டைக்கு கிளம்பிடுறார் சந்திரன் கிட்ட. தேன பிரம்மசிரோ நாம பரமாஸ்திரம் மகாத்மனா உத்ருஷ்டம் தேவதேவாய தேன தன் நாசிதம் ததா. சந்திரன் சும்மா இருந்தானான்னா அவன் ஒன்னும் இதுக்கெல்லாம் பயப்படல. பிரம்மசிரசுங்கிற ஒரு அஸ்திரத்தை எடுத்து அவன் சுவாமி மேல அடிக்கிறானா. பரமேஸ்வரன் அதை தன்னுடைய அம்புனால் அடிச்சு நாசம் பண்றார். யுத்தம் ரொம்ப பயங்கரமாக ஆரம்பிச்சுடுது ரெண்டு பேருக்கும். தயோஸ்தத் யுத்தம் அபவத் கோரம் வை தாரகாமயம். தாரகாமயம் அப்படிங்கிற ஒரு கோரமான யுத்தம் இங்க நடக்கிறது. இந்த தாரகாமயம்ங்கிற யுத்தத்தை பத்தி பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தாரா மேல் இருக்கக்கூடிய ஆசையினால ஏற்பட்ட யுத்தம். ஒவ்வொரு புராணங்கள் இது ஒரு மாதிரி சொல்றது. ஆனா ஒரு பக்கம் சந்திரன், இன்னொரு பக்கம் ப்ரஹஸ்பதியும், அவாவா பக்கம் தேவர்களும் தானவர்கள்லாம் பிரிஞ்சிருந்து பெரிய யுத்தம் நடந்தது அப்படின்லாம் பல புராணங்கள்ல இது சொல்லப்படுறது. இதுக்கு ஜோதிஷபரமான தாத்பரியத்துக்காக தான் இது சொல்லப்படுறது. ஏன்னா நமக்கு தெரியும் சந்திரன்றது ஒரு சேட்டலைட்டு. இங்க புத கிரகத்தினுடைய உற்பத்தி தான் இங்க பேசப்படுறது. புதன்ற மெர்க்குரி, அப்புறம் ப்ரஹஸ்பதிங்கிறது ஜூபிட்டர். அப்போ இதுக்கெல்லாம் இந்த கிரகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம், எது யாருடைய புத்திரனாக இருக்கிறதாக ஜோதிஷ சாஸ்திரப்படி அதனுடைய ஒரு சுரூபத்தையும் சரியத்தையும் அனுசரிச்சுதான் எது எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்போ இங்க ஜூபிட்டர் சம்பந்தத்தோடு பிறந்து அதே சமயத்துல சந்திரனுடைய புத்திரனாக தான் இந்த புதன் ஏற்படுறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த யுத்த விவரணம் சொல்லப்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த யுத்தத்துக்கு தாரகாமயம் என்கின்ற யுத்தம் நடக்கிறது. ரொம்ப ஒரு கோரமான யுத்தம், பல்லாண்டுகள் நடக்கிறது. ததஸ்து அகாண்ட பிரம்மாண்ட பங்காது பீதோ அபவத் விதிஹி. பிரம்மாவானவர் இந்த உலகமே இதனால நாசம் ஆயிடும் போல இருக்கே, பரமேஸ்வரனுக்கும் சந்திரனுக்கும் இப்படி ஒரு யுத்தம் நடந்துன்னு இருக்கே,
ஏன்னா ஈஸ்வரனே சந்திரனை என்னுடைய அபரா ரூபம்னு சொல்லியிருக்கார். பரமேஸ்வர ரூபத்தை கொடுத்திருக்காரு சந்திரனுக்கு. அதனால ஈஸ்வரனுக்கு சமமா சந்திரன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். என்ன ஆனா பூமி நாசம் ஆயிட போறது. ஏன்னா தேவர்கள் எல்லாம் எப்படியும் கொல்ல முடியாது, எல்லாம் சிரஞ்சீவிகள். அதனால யுத்தம் நடந்துட்டேதான் இருக்கும், முடிவுக்கு வரப்போறது இல்லை. அதனால உலகத்துக்கு பிரம்மாண்டத்துக்கு பங்கம் ஏற்பட்டுரும்னு பயந்தாராம் பிரம்மா. நிவாரிய ருத்ரம் சமராது சம்வர்த்தனானலவர்ச்சசம் ததோ அங்கிரசே தாராம் ஸ்வயமேவ பிதாமகா. அப்புறம் ருத்ரனை தடுத்து நிறுத்திட்டு சமராத், சமரம்னா யுத்தம்னு அர்த்தம். யுத்தத்திலிருந்து ஈஸ்வரனை நிறுத்தி, எப்படி இருக்கார் ஈஸ்வரன்னா அனலவர்ச்சசம், சம்வர்த்த அனலவர்ச்சசம், தகித்து கொண்டிருக்கிற ஒரு அக்னி மாதிரி தேஜஸோடு ஜொலிக்கிறாராம், கோபத்தோடு ஜொலிக்கிறாராம் ருத்ரன். அவரை நிறுத்திட்டு பிரம்மாவானவர் ஆங்கிரசர்கிட்ட தாராவை எடுத்து ஒப்படைச்சுடுறார். போர்டாப்பா நீ பண்ண அக்கிரமம்னு சொல்லி சந்திரன் கிட்டேந்து பிடுங்கி தாராம் சுயமேவ ததாவ, சந்திரன் கொடுக்க மாட்டானே, இவர் வாங்கி கொடுத்துடுறார். ஆனா கர்ப்பமா இருக்காளாம் தாரா. அதாந்தர் கர்ப்பமாலோக்கிய தாராம் பிராக ப்ரஹஸ்பதி மதீயாயாம் நதே யோனோ கர்ப்போதார்யா கதஞ்சன. ப்ரஹஸ்பதி சொல்றார் தாராட்ட, என்னுடைய கர்ப்பத்தை நீ எப்பவும் தரிச்சுட்டு இருக்கப்படாது அப்படின்னு கோபத்தை சொல்றார். மதியாயாம் நதே யோனோ கர்ப்பா தார்யா கதஞ்சன, எப்பொழுதும் நீ தரிக்க கூடாதுன்னார். இவர் தன்னோட வேற புராணங்கள்ல இந்த கர்ப்பத்துல இருக்கிறது எந்துதான் என் குழந்தைதான் ப்ரஹஸ்பதின்னு சொல்றாரு, எந்துதான் சந்திரன் சொல்றாருன்னு மற்ற புராணங்கள்ல வருது. இங்க இவர் கிட்டத்தட்ட அதை தான் சொல்றார், நேரடியா சொல்லல. என்னுடைய கர்ப்பத்தை நீ தரிக்காத, இனிமே எப்பயும் கூடாதுன்னு சொல்லிட்டாராம். இஷீகா ஸ்தம்பம் ஆசாத்திய கர்ப்பம் சாஜோத்சர்ஜா. என்ன பண்றாளாம் இஷிகா, ஸ்தம்பம் ஒரு என்ன தூண் இருக்கு, அதுகிட்ட போய் உற்சர்ஜா கர்ப்பத்தை இறக்கி வச்சுடுறாளாம். ஜாத மாத்திரா ச பகவான் தேவானாம் ஆக்ஷிபத்வபுஹு. அந்த கர்ப்பம் கீழே இறங்கிடுத்துன்னு உடனே புத்திரனாக பிறக்கிறது. அது என்ன பண்றதான்னா எல்லா தேவர்களுடைய தேஜஸையும் தாண்டின ஒரு தேஜஸா பிரகாசிக்கிறாராம். தத சம்சயமாபன்னாக தாராமூச்சு சுரோத்தமாக சத்தியம் ப்ரூஹி சுதக்கஸ்ய சோமஸ்யாத ப்ரஹஸ்பதேஹே. உடனே சந்தேகம் வந்துடுத்தான் எல்லாருக்கும், தேவர்களுக்கெல்லாம் சம்சயம். என்ன இதனுடைய பிரகாசத்தை பார்த்தா சந்திரனுக்கு சமமானா இது பிரகாசிக்கிறது, அதனால சத்தியம் ப்ரூஹி, உண்மையை சொல்லு, இது ப்ரஹஸ்பதி குழந்தையா சந்திரனுடைய குழந்தையான்னு கேட்கிறா. பிரிட்சமானா யதா தேவைஹி நாஹதாராதி சத்ரபா ததா சா சப்துமாரப்தா குமாரேணாதி தேஜசா. இப்ப எல்லாரும் கேட்டும் அவள் வாயை திறந்து எதுவும் சொல்லலையாம், பேசாம இருக்கா. ஏன்னா லஜ்ஜையா இருக்குமோ இல்லையோ, அதனால கோபம் வந்துடுத்தான் புதனுக்கு, புத்திரனுக்கு. சாபம் கொடுக்க ஆரம்பிச்சார், சாபத்தை ஆரம்பிச்சாராம் கொடுக்கணும்ட்டு. உடனே பிரம்மா இதனடா அதுன்ட்டு தன்னிவார்ய ததா பிரம்மா தாராம் பப்ரச்ச சம்சயம். நிறுத்தி வைக்கிறார் பிரம்மா, இரு சாபெல்லாம் கொடுக்காத, ஒரு நிமிஷம் இரு நான் கேட்கிறேன்னு சொல்லி தாரா கிட்ட கேட்கிறார். பிரம்மாவே கேட்டதுனால அவ பதில் சொல்றா. புரோவாச்ச பிராஞ்சலிஹி சாத்தம் சோமஸ்ய இது பிதாமகம். அதனால பிரம்மாட்ட, ஆமா இது சந்திரனுடையதுதான் இந்த குழந்தை, ஏன்னா அவன் அபகரிச்சின் போய் வச்சுன்ற காலத்துல கர்ப்பம் சம்பவிச்சிருக்கா, அதனால இது அவனுடையதுதான்றத சொல்லிடுறாவோ. ததாச மூர்த்னி உபாக்னாய ராஜா கர்ப்பம் பிரஜாபதி உதயித்யகரோன் நாம தஸ்ய பாலஸ்ய தீமதா. உச்சி முகர்ந்து பிரஜாபதியான பிரம்மா புதா அப்படின்னு ஒரு பேரை சூட்டுறாராம். அந்த புத்திமானாகிய பாலகனுக்கு புதன்ற பெயரை கொடுக்கிறார்.
ததச்ச சர்வதேவேபியா தேஜோரூப பலாதிகா புதஹா சோமம் சமாபிருச்சிய தபசே கிருத நிச்சயா. எல்லா தேவர்களுக்கும் மிஞ்சிய தேஜஸோடு இருக்காராம் இந்த புதன் அப்படிங்கிற இந்த கிரகம். அதனால அந்த தேஜஸோடு இருக்கிறவர் அப்பாவை பார்த்து சொல்றார், நான் போய் தபஸ் பண்ணணும்னு சந்திரன் கிட்ட சொல்றார். சரி போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாராம். இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும்ன்றது நான் சொன்னேன் ஏற்கனவே. ஏன்னா இதைதான் எடுத்து வச்சுட்டு இந்த தீக்கா அவங்கெல்லாம் வந்து இப்படி அப்படி அப்படின்னு பேசுறா. அதாவது இதெல்லாம் வந்து இல்லிசிட்டு அதெல்லாம் சொல்றது இல்லை. இதனுடைய அர்த்தம் இந்த கிரகங்களினுடைய ஆவிர்பவனம் எந்தெந்த சம்பந்தத்தினால ஏற்படுது. ஏன்னா புதன் வந்து நபும்சகம்னு சொல்றது. இலாங்கிறவளோடு குடுத்தனம் நடத்தும் பொழுது ஒரு மாசம் ஸ்திரீயாகவும் ஒரு மாசம் புருஷனாகவும் இருந்தா அப்படின்லாம் வந்து கதைகள் சொல்லப்படுது. அதாவது புத கிரகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா நியூட்ராலிட்டி. ஈவன் தோ புதன் சரியான இடத்துல இருக்கும் பொழுது இன்டெலிஜென்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது புத கிரகத்தினுடைய தன்மை. ஆனா மற்ற கிரகங்களோட சேரும் பொழுது அது நியூட்ரல் தன்மையோட இருக்கான் புதன். ஒரு சமயம் வந்து பாசிட்டிவாகவும் ஒரு சமயம் நெகட்டிவாகவும் ஆயிடுறது. அதனால வந்து புதனுடைய தன்மையை நியூட்ரல்ன்றதுனால நியூட்ரல் ஜெண்டர். முத்துசாமி தீட்சிதர் கூட புதமாஸ்ரயாமி அப்படிங்கிற கீர்த்தனையில வந்து நபும்சகம்னு சொல்றார். புதனுடைய தன்மை அப்படி, அந்த கிரகத்தினுடைய தன்மை. அந்த கிரகம் உருவானதுக்கு வந்து ஏன்னா இந்த பிளானட்ஸ், சேட்டிலைட்ஸ் எல்லாமே நம்ம பிக் பேங் தியரி அந்த மாதிரி தியரிஸ் படி கூட பார்த்தோம்னா ஒரே யூனிட்லேருந்து அப்படி உடஞ்சே இல்லை பல விஷயங்கள் ஃபர்தர் ஸ்பிளிட் ஆகி இல்லை ஒன்று சேர்ந்து ஒன்று இன்னொன்னுத்தோட மோதுறதுனால இப்படியெல்லாம் பல காரணங்கள்னால வெவ்வேறு விதமான பிளானட்ஸ் உருவாச்சுங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்போ அதே மாதிரி தாத்பரியத்துல தான் இங்க வந்து ஜூபிட்டர் அண்ட் மூன் என்னுடைய சில ஆஸ்பெக்ட்ஸ்னால இந்த மெர்க்குரியினுடைய ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிறதுடைய தாத்பரியமாக இது ஆகிறதுன்னு நம்ம சொன்னோம். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லப்படுறது. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல புதனுடைய அந்த கிரகத்தினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா தன்மை எப்படி இருக்குங்கிறத வச்சு அதை நபும்சகம்னு சொல்றாங்க. இப்போ அந்த புத கிரகமானவர் தபஸ் பண்றார் காஷியில வந்து அப்படிங்கிறதுக்கு இங்க போகிறது இந்த புராணம். ஜகாம காஷிம் நிர்வாண ராசிம் விஸ்வேஷபாலிதாம் தத்ர லிங்கம் பிரதிஷ்டாப்ய சஸ்வநாம்னா புதேஸ்வரம் தபஸ்சசார சாத்யுக்ரம் உக்ரம் சம்ஷீலயன் ஹிருதி வருஷாணாம் அயுதம் பாலஹா பாலேந்து திலகம் சிவம். காஷிங்கிற க்ஷேத்திரத்துக்கு நிர்வாண ராசி, மோட்சத்தினுடைய சமூகமாக இருக்கக்கூடியது காஷி. எத்தனையோ லட்சாபலட்சம் கோடி பேர்களுக்கு நித்தியம் மோட்சத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம்ங்கிறதுனால அதுக்கு நிர்வாண ராசின்னு ஒரு பெயர். அப்படிப்பட்ட காஷிக்கு போறார். விஸ்வேஷ பாலிதம், பரமேஸ்வரன் தன்னுடைய திரிசூலத்தின் மேல வச்சு காப்பாத்தி கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரமாகிய காசி க்ஷேத்திரத்தை அடையிறார். அங்க ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றார். தன்னுடைய பெயர்னால புதேஸ்வரர் என்ற பெயரோடு ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி அங்க தபஸ் பண்றாராம். எவ்வளோ தபஸ் பண்றார்? உக்ரமான தபஸ் பண்றார். எத்தனை வருஷம் இல்ல, உக்ரனாகிய ஈஸ்வரன் நோக்கி தபஸ் பண்றார். அவரை மனசுல நிறுத்தி. ஏன்னா உக்ரம் சம்ஷீலயன்னு ஹிருதி, உக்ரன்னா பரமேஸ்வரன். ஈஸ்வரனை மனசுல நிறுத்தி கொண்டு தியானம் பண்றார். எத்தனை நாள் பண்றாருன்னா 10,000 வருஷம் பண்றாராம். வருஷானாம் அயுதம் பாலஹா தபஸ்சசார, தபஸ் பண்றார். யார நினைச்சுன்னா பாலேந்து திலகம் சிவம், பால இந்து திலகம், இளம் சந்திரனை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்றார். உடனே பகவான் ஆவிர்பவிக்கிறார். தத்தோ விஸ்வபதி சிவா ஸ்ரீமான் விஸ்வேஷோ
விஸ்வபாவனः புதேஸ்வரான் மகாலிங்காத் ஆவிராசீன் மகோதயா. அந்த புதேஸ்வர லிங்கத்திலிருந்து வெளிப்படுறார் சாட்சாத் பரமேஸ்வரன். உவாச்ச பிரசன்னாத்மா ஜோதி ரூபோ மகேஸ்வரः பரம் ப்ரூஹி மகாபுத்தே புதான்ய விபுதோத்தமஹா. ஆவிர்வவிச்சு பகவான் சொல்றார், ஜோதி ரூபமாக பரமேஸ்வரன் தகிச்சென்றிருக்காராம். வரத்தை கேளு ஹே மகாபுத்தே, புத்தியோடு கூடியவராகிய புதா அப்படின்னு கூப்பிடுறார். உடனே அது மட்டும் இல்ல, சொல்றாராம், தவ அனேன அதிதபசா லிங்க சம்சீலனேன பிரசன்னோஸ்மி மகாசௌமிய ந அதேயம் தொயி வித்தியதே. இந்த உன்னோட அதிதபஸ்னால நான் ரொம்ப சந்துஷ்டி அடைஞ்சிட்டேன். அதே மாதிரி நீ இந்த லிங்க சம்சீலனம், இந்த லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி இத்தனை பூஜைலாம் வேற பண்ணியிருக்க, அதனால ரொம்ப பிரசன்னமானேன். உனக்கு கொடுக்க கூடாததுன்னு எதுவுமே இல்லை, எதை கேட்டாலும் கொடுக்கறேன், நீ கேளுன்றார். அவர் புதன் கண்ணை மூடின்னு இருக்கான். அதனால திடீர்னு இந்த குரல் கேட்டதும் நடால்னு எழுந்துக்கிறானா. இதி ஸ்ருத்வா வச்சசோத மேக கம்பீ நிஸ்வசனம். மேகங்கள் வெடிக்கிற மாதிரி ஒரு குரல் கேட்கறதாம். அவக்கிரக பரிம்லான சஸ்ய சஞ்சீவனோபமம். என்ன எப்படி இருக்கா அந்த குரல்னா, அவக்கிரக லானசஸ்ய சஞ்சீவன உபமம். ரொம்ப தேஞ்சி போயிருக்கு, அழுகி போயின்னு இருக்கக்கூடிய செடிய சஞ்சீவனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிரகாசம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் இந்த சப்தம். உடனே கண்ணை திறக்கிறான். உண்மையிலேயே லோச்சனே, கண்ணை திறந்தா யாவத் புரஹா பஷ்யதி. எதிர்க்க பார்க்கறானா. என்னத்தை பார்க்கறான்? தாவலிங்கே ததர்ஷாத திரையம்பகம் சசிசேகரம். 3 கண்களோடு சந்திரனை சூடிக்கொண்டு பரமேஸ்வரனுடைய ரூபத்தை பார்க்கறான். பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்றான். புத உவாச்ச நம பூதாத்மனே துப்யம் ஜோதி ரூப நமோஸ்துதே. ஹே சுத்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரா, பூதாத்மா பூதபாவனஹா, பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் சமாகதின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்ற அந்த பூதாத்மா சுத்தமான ஸ்வரூபம், அனாமய ஸ்வரூபம், நிர்மல ஸ்வரூபம். அதனால பூதாத்மன்னு இங்க சம்போதனம் பண்றான் பகவான. நமஹா துப்யம், உனக்கு நமஸ்காரம். ஹே ஜோதி ரூப பிரகாஷஸ்வரூபம், ஞான பிரகாசமாக எல்லாவற்றையும் பிரகாசிக்க பண்ணிட்டு இருக்கிற ஸ்வரூபம் நீதானே. அதனால உனக்கு நமஹா, உனக்கு நமஸ்காரம். விஸ்வரூப நமஸ்துப்யம், இந்த உலக ரூபமாக சர்வமாக எதெல்லாம் எனக்கு தெரியறதோ அதுக்கு விஸ்வம்னு பெயர். எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் உன்னுடைய ஸ்வரூபம் தானே. நமோ பபாய ச ருத்ராய ச நம சர்வாய ச பசுபதயே ச நமோ நீலக்ரீவாய ச பரிசியா சொல்லிட்டு போறது ஸ்ரீருத்ரம். வில்மினே ச கவச்சினே ச ஸ்ருதாய ச ஸ்ருதசேனாய ச துந்துப்யாய சாஹனன்யாய ச திருஷ்ணவே ச பிரமருஷாய ச தூதாய ச பிரஹிதாய சான்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் எதெல்லாம் தெரியறதோ. நமோ ஹிரண்யபாகவேசே நான்யே திசாஞ்ச பதயே. என்ன திக்பதி நீதான், செடி கொடிகள் நீதான், மரங்களுடைய தோட்டக்காரனும் நீதான். கவச்சினேச்சா, கவச்சம் போட்டு இருக்கிறவன் நீதான். கபர்த்தினேச்சா, இப்படி ஒண்ணு எதெல்லாம் இந்த விஸ்வத்துல தெரியதோ அத்தனையும் உன்னுடைய ஸ்வரூபம் தான்னா. விஸ்வரூப நமஸ்துப்யம். விஸ்வம்னு தெரிஞ்சா என்னன்னா சிருஷ்டி நடந்திருக்குன்னு அர்த்தம். பாண்டுக்கியத்துல விஸ்வ தைஜச பிராக்ஞான்னு 3 ஸ்திதியை சொல்றது. சமஷ்டி உலகம்னு தெரியறதே, எல்லாமாக தெரியறது அது விஸ்வம். தூக்கத்துல இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது தேஜஸ்வரூபமாக சமஷ்டி இருக்க, அதுக்கு தைஜசம்னு பேர். நல்லா எதுவுமே இல்லாம ரிசால்வ் ஆகி தூக்கம் மாதிரி இருக்கிறது பிராக்ஞன்னு பேர். பிராக்ஞஸ்வரூபத்துல பகவான்
சிருஷ்டி இல்லாம இருக்கார். அவ்யக்த ஸ்வரூபமாக இந்த மாயையானது சீடு ஃபார்ம்ல இருக்கு. வெறும் பிரஜப்தி மாத்திரமாக பிரம்மம் மட்டுமே இருக்கு. அது இந்த சிருஷ்டியாக மாறும் பொழுது ஈஸ்வரனாக தெரியறதுதான் விஸ்வம். அப்போ விஸ்வம் தெரியறதுனாலே ஈஸ்வரன் இருக்காருன்னு அர்த்தம். ஈஸ்வரன் தான் விஸ்வமாக இருக்கார். அதனால விஸ்வரூப. அதனால இந்த ஜெகத் ரூபமாக இருக்கிறது விஸ்வமாக தெரியறது பரமேஸ்வரன் தான். துப்பியம் நமஹா, உனக்கு நமஸ்காரம். ரூப அதீதாயதே நமஹா. பிராஜ்யனா இருக்கிறது ரூப அதீதன். விஸ்வரூபமாக இருக்கும் பொழுதே ரூபாதீதனா இருக்கிறது பரமேஸ்வரன் தான். அதுதான் துரியம்னு சொல்றது. சதுரியா அப்படின்னு மாண்டுக்கியத்துல துரியம் மன்யதே. நான்காவதாக ஒண்ணு இருக்கு. என்னன்னா இது எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கு. ரூபமாக இருந்துட்டு அரூபமாகவே இருக்கு. அப்படி இருக்கிற ஸ்வரூபம் தான் ஈஸ்வர ஸ்வரூபம். அதனால ரூபாதீதாயதே நமஹா. விஸ்வரூபமாகவும் இருந்து ரூபாதீதமாகவும் அதே சமயத்துல இருக்கார் ஈஸ்வரன். அது எப்படி இருக்க முடியும்? அதுதான் விவர்த்த காரணம்னு சொல்றோம். வேதாந்த அர்த்தம் பண்ணும் பொழுது விவர்த்தம், தன்னில மாற்றம் இல்லாமல் மாற்றம் இருக்கின்ற உலகத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய குணம். அந்த ஈஸ்வர தன்மையினால தான் ரூபத்துக்கு அப்பாலாக இருந்து கொண்டு இந்த விஸ்வம்ன்ற ரூபத்தை நமக்கு காண்பிக்கிறார். அதனால விஸ்வரூப நமஸ்துபியம் ரூபாதீதாயதே நமஹா. ரூபத்துக்கு மட்டும்தான் தாண்டி இருக்காரா? நாமத்தை தாண்டி இல்லையா? சக்தியை தாண்டி இல்லையான்னு கேட்டா நமஹா சர்வார்த்திநாசாய பிரணதானாம் சிவாத்மனே சர்வஜ்ஞாய நமஸ்துபியம் சர்வகர்த்ரே நமோஸ்துதே. பகவான் சர்வாதீதனாக இருக்கார், சர்வ ஆர்த்தி நாசகனாகவும் இருக்கார். ஆர்த்தினா அவனுக்கு இருக்கிற கஷ்டங்கள், எல்லா விதமான கிளேஷங்கள். அதனால்தான் பிரணத அர்த்திஹரஹா. இங்க நமஹா சர்வ ஆர்த்தி நாசாய பிரணதானாம். யாரெல்லாம் பிரணதா நமஸ்காரம் பண்றாளோ அவர்களுக்கு ஆர்த்தி நாசகா அப்படின்னு பரமேஸ்வரன். அதனாலதான் திருவையாறுல பிரணதார்த்தி ஹரஹா அப்படின்னு பேர் ஈஸ்வரனுக்கு. பிரணத அர்த்தி நாசகா நாசகரஹா. பிரணதார்த்தி ஹரஹா. ஹரன்னா நாசம் பண்றவன் அர்த்தம், நீக்கிறவன் அர்த்தம். அதனால்தான் பரமேஸ்வரனுக்கு ஹரஹானே பேர். இந்த சம்சாரத்தை நீக்கிறவர், எல்லாம் நீக்கக்கூடியது எல்லாத்தையும் நீக்கிடுறார், மீதி தான் மட்டும்தான் நிக்கிறார். அதனால ஹரஹான்னு பேர். ஹரதி. இங்க அத்திஹரஹா, ஆபத்து கஷ்டங்களை நீக்கிறார். சர்வார்த்தி நாசாய பிரணதானாம் சிவாத்மனே. ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கார், மங்கள ஸ்வரூபமா இருக்கார். அதனால்தான் சிவ ஆத்மனேன்னு அர்த்தம். சிவாத்மா மங்களகரமான ஆத்மஸ்வரூபம். இல்ல சிவான்னா அம்பாள். அம்பாளுக்கு ஹிருதயமாக இருக்கிறது ஈஸ்வரன். அதனால சிவா ஆத்மனே அப்படி எடுத்துக்கலாம். சர்வஜ்ஞாய, எல்லாமும் ஈஸ்வரனுக்கு யுகபத்து தெரியறது தான் ஜெகத்துங்கிறது. உலகம்ங்கிறது என்னன்னா பரமேஸ்வரனுடைய சர்வஜானம் தான் ஜெகத். ஈஸ்வரன் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றார் அப்படின்னு எடுத்துக்கப்படாது. சர்வஜன்னா ஏதோ உலகத்துல எல்லாம் நடக்கிறது, இவர் போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிறதா நடக்க வைக்கிறதே ஈஸ்வரன் தானே. யாருனால எல்லாம் இருக்கோ அதுதான் ஈஸ்வரன். நம்மள மாதிரி நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அல்பஜனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கு தான் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தெரியும். பரமேஸ்வரனுடைய உபாதியே எப்படின்னா நடக்கும் பொழுதே அவருடைய ஞானமாக தான் உலகம் நடக்கிறது. அதனால சர்வஜா சர்வம் ஜானாதி. ஈஸ்வர ஞானம்தான் சிருஷ்டி. இதே பரம்பிரம்மமாக பார்த்தா சர்வஸ்ச அசௌஞ்யஸ்ச அப்படின்னு அதை பிரிக்கலாம். எல்லாமாகவும் இருக்கிறது, ஞானஸ்வரூபமாகவும் இருக்கிறார். அதனால சர்வஜா. அப்பேற்பட்ட ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். சர்வ கர்த்தரே, இயக்கக்கூடிய சுரூபத்துக்கு நமஸ்காரம்.
கிருபாளவே நமஸ்துபியம். உன்னுடைய கிருபை தானே, பரமேஸ்வரனுடைய கிருபை தான் என்னத்துக்கு காரணம், எனக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கு காரணமா? அதுக்கு மட்டும் இல்லப்பா, நீன்னு ஒண்ணு இருக்கிறதுக்கே அவர் தான் காரணம். உன்னுடைய வெரி எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறதே அந்த ஈஸ்வரன் தான். இந்த ஜீவன் அப்படிங்கிற ஜென்மாவை ஏற்படுத்தி இதுல அவன் ஆனந்தத்தை வைக்கிறது அவர் தான். உனக்கு எப்போ முக்தி தேவையோ முக்தியை கொடுக்கறது அவர் தான். அந்த கிருப்பை என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. நம்ம அதை எடுத்துக்கிறோமா எடுத்துக்கலையாங்கிறது தான் வித்தியாசம். கிருபாஸ்வரூபம் தான் ஈஸ்வரன். ஏன்னா சர்வாதாரம், எல்லாத்தையும் கொடுக்கறது அவர் தானே, எல்லா ஸ்வரூபம் அவரோடது தானே. அதனால கிருபாளவே நமஸ்துபியம். பக்தி கம்யாயத்தே நம. எப்படிடா அடையிறது அந்த ஈஸ்வரன்? பக்தியினால் அடைய முடியும், பக்தியினால மட்டுமே அடைய முடியும். பெரியது கேட்பின் நெறி தமிழ் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உந்தியில் பிறந்தோன், கரியமானோ அலைகடல் துயின்றோன். அலைகடலோ குருமுனியின் கலசத்தொடுக்கம், கலசமோ புவியிற் சிறுவன். இன்னும் கொஞ்சம் பெருசா வரும், நான் இந்த கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இதுல புவியோ அரவினு கொறுதலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத் தொடுக்கம். அதனால தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றான் ஔவையார். எதிரா பெருசுன்னா புவனம் பெருசு. அந்த பெருசான புவனம்னா அதை விட பெருசு பிரம்மா. ஏன்னா அவர் தான் இதை படைச்சார். அந்த பிரம்மா மகாவிஷ்ணுவோட வயத்திலேருந்து வந்தார். மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கார். அவரோட பார்க்கடல் பெருசு. பிரம்மாவோட விஷ்ணு பெருசு, விஷ்ணுவோட பார்க்கடல் பெருசு. கடல்ல இருக்கிற ஜலத்தை முழுக்க அகஸ்தியர் கமண்டலத்தில் அடக்கினார். அவர் கலசத்துல ஒடுங்கி போச்சான். அந்த கமண்டலத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த முனி, குருமுனியாகி அகஸ்தியர் கலசத்திலேருந்து பிறந்தார். அவர் கும்பசம்பவகான் பேர். அந்த கும்பம் மண்ணு தானே, திருப்பி பூமியிலேருந்து பூமிக்கே வந்துடுச்சு. அதை விட பெருசுன்னு அர்த்தம். பூமியோட பெருசா இருக்கல, யூனிவர்ஸினுடைய கண்டென்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ அது எங்க இருக்குன்னா உமையல் நாகத்து மேல இருக்கான். அது அம்பாளோட மோதிரமா இருக்கான். அம்பாள் ஈஸ்வரனுக்கு பாகமா இருக்கானாம். அந்த ஈஸ்வரனோட பெருசு எதுன்னா அவர் தொண்டர்களுடைய இதயத்துல இருக்கான். அதனால எல்லாத்தோடையும் எது பெருசுன்னா பக்தி தான் பெருசுன்னா ஔவையார். பக்தி ஒரு சுவாரஸ்யம் தானே. இதெல்லாம் லாஜிக் பார்க்க கூடாது, அது ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்றான். பக்தி பக்தி கம்யாய தே நமஹா. அதனால ஈஸ்வரன் எதனால் அடையப்படுறான்னா பக்தியினாலதான் அடையப்படுறான். பலதாத்ரேஜ தபசாம் தபோரூபாய தே நமஹா. தபஸ்கான பலத்தை கொடுக்கிறவர். தபஸ்கனுடைய பலத்தை மட்டும் இல்ல, எல்லா விதமான பலத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். ஈஸ்வரனுக்கே பலதாத்தான் பேர். எல்லாருக்கும் அவனுடைய கர்மாக்கான பலனை கொடுக்கிறவர் தான் ஈஸ்வரன். அவன் தான் நிர்ணயம் பண்றான் யார் எதை அனுபவிக்கணும், எந்த பாபத்துக்கான பலனை எந்த ஜென்மால் அனுபவிக்கணும், என்னவாக அனுபவிக்கணும், எல்லாம் ஈஸ்வரன் கொடுக்கிறார். தபோரூபாய தே நமஹா. தபஸ்ரூபாய இருக்கக்கூடியதும் பரமேஸ்வரன் தான். சம்போ சிவ சிவகாந்த சிவாகாந்த சாந்த ஸ்ரீகண்ட சூலபிருத் சசிசேகர சர்வேஷ சசாங்க சங்கர ஈஸ்வர தூர்ஜடே பினாகபாணே கிரிஷ ஸ்ருதிகண்ட சதாசிவ மகாதேவ நமஸ்துபியம். ஹே சம்போ சம்பவதி.
மங்களகரமாக எப்பவும் எழுந்து கொண்டிருக்க உற்பத்தி ஆயிட்டே இருக்கிறவர் தான் பிரதிக்ஷணம் உற்பத்தி ஆகிற மங்கள ஸ்வரூபம். சிவகானாலே மங்களம். சிவா காந்த பார்வதிபதி சாந்தமான சுரூபம். ஏன்னா நிர்குணஸ்வரூபம், ஒரு விதமான சலனமும் இல்லை, காமத்தினால பங்கம் இல்லை, காலத்தினால லிமிட்டேஷன் இல்லை. ஏன்னா கால சம்ஹாரம் பண்ணவர், காலத்திற்கு காலனாக இருக்கிறவர். அதனால காலத்தினால அனந்தம், தேசத்தினால அனந்தம், வஸ்துத்தினால அனந்தம், காமத்துக்கு அப்பாற்பட்டுன்னா அப்ப எது அவருடைய சாந்தியை கெடுக்க போறது? அசாந்தி எதுவுமே இல்லாத ஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம். அது நம்மளுடைய அந்தர்யாமியாகவும் இருக்கார். அதே சாந்த ஸ்வரூபம் நம்ம அடைய முடியுங்கிறதையும் கொடுக்கறதுனாலதான் கிருபாளு. ஸ்ரீகண்ட, இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்கள் முழுக்க பகவானுடைய கண்டத்துல இருக்கு. ஸ்ரீகண்ட, ஸ்ரீனா விஷம்னு ஒரு பேர் உண்டு. ஹலாஹல விஷம் இருக்கிறதுனால அந்த ஹலாஹல விஷம்ங்கிறது என்னன்னா மாயாஸ்வரூபம், அவ்யாகிருத மாயை. அந்த மாயா சுரூபந்தான் இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யமாக இருக்கு, சக்திகளாக இருக்கு. அந்த சக்தி ஐஸ்வர்யம்ங்கிறதுனால ஸ்ரீன்னு ஒரு பெயராக பகவானுடைய கண்டத்துல இருக்கு. ஸ்ரீகண்டஹா சூலபிருது, சூலத்தை தரிச்சுன்னு இருக்கார். சக்தி ஸ்வரூபம், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிறத சூலமாக தரிச்சு உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கிற பரமேஸ்வரன். சசிசேகரா, சந்திரசூடனா இருக்கார். சந்திரன்றதுக்கு பல விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஏன் ஈஸ்வரன் சந்திரனை சூடுறார்? ஞானத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், போஷணத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் சந்திரனா வழியாக காண்பிக்கிறார். சர்வேஷா, எல்லாருக்கும் ஈசனாக இருக்கார், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இயக்கின் இருக்கிறதுனால சர்வேஷா. சங்கரஹா, மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். சங்கரஹா, சங்கரோதீதி சங்கரஹா, ஷம்னா மங்களம், மங்களத்தை செய்யறவர்னு அர்த்தம். ஈஸ்வரஹா, ஜட்டா தூர்ஜடே பினாகபாணே கிரிஷா, எல்லாம் ஈஸ்வர நாமங்கள். ஸ்ருதிகண்டா, சதாசிவ, மகாதேவ, மகாஸ்சதௌ தேவஸ்ச, சர்வவியாபியாக இருந்து கொண்டு பிரகாசிச்சுருக்கார். அதனால மகாதேவன். நமஹா துப்யம், உனக்கு நமஸ்காரம் ஹே தேவதேவா, தேவர்களுக்கெல்லாம் தேவ. நமோஸ்துதே. ஸ்துதிம் கர்த்தும் ந ஜானாமி ஸ்துதி பிரிய மகேஸ்வரா, தவ பாதாம்புஜத்வந்த்வே நிர்த்வந்த்வா பக்திரஸ்து மே. ஸ்தோத்திரம் பண்றது கூட எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு ஸ்தோத்திரம் பண்றது பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்துதி பிரிய மகேஸ்வரா, எனக்கு ஒண்ணு மட்டும் கொடுன்றார். தவ பாதாம்புஜத்வந்த்வே நிர்த்வந்த்வா பக்திரஸ்துமே, உன்னுடைய 2 பாதங்கள்ல எனக்கு மாற்றமே இல்லாத ஒரு பக்தி இருக்கணும். இதை தவிர வேற எதுலையுமே பக்தி இல்லாம இது ஒண்ணுத்துக்கு மேல மட்டுமே பக்தி இருக்கக்கூடிய தன்மைய எனக்கு கொடு. அயமேவ வரோநாத பிரசன்னோசி யதீஸ்வரா, நீ சந்தோஷப்பட்டுட்டேன்னா எனக்கு இந்த ஒரு வரத்தை மட்டும் கொடுன்னு புதன் பிரார்த்தனை பண்றார். கொடுத்தேங்கிறார் ஈஸ்வரன். இது ஒண்ணு போருங்கிறார். நாண்யம் வரம்பிரணே தொத்த கருணாமிருத வாரிதே, உங்ககிட்டேந்து வேற எந்த வரணும் எனக்கு வேண்டாம், நீ கருணையோடு கூடியவன். கருண அமிர்த வாரிதே, கருணைன்ற அமிர்தத்தினால ஆன கடல் நீ அப்படின்னு ஈஸ்வரனை பார்த்து பிரார்த்தனை பண்றார். உடனே பரமேஸ்வரன் பதில் சொல்றார், நான் ரொம்ப உன்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தினால சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். ஏ சௌமிய வச்சோனிதே, நல்ல விதமான வார்த்தைகளை பேசுற நீ. உனக்கு நட்சத்திர லோகத்துக்கு மேல இருக்கிற லோகம் உன்னுடைய புதலோகமாக ஆகட்டும். நட்சத்திர லோகாதுபரி தவலோகோ பவிஷ்யதி. அதே மாதிரி மத்திய சர்வ கிரகாணாஞ்ச தபர்யான் லப்ஸ்யசே பராம், எல்லா கிரகங்களும் உன்னை அனுசரிச்சு இருக்கும். எல்லா கிரகங்களுக்கும் நடுவுல நீ ஒரு புகழ்ச்சி அடைவாய். அதே மாதிரி இந்த லிங்கத்தை நீ ஸ்தாபனம் பண்ணிருக்கிய காசியில,
ரொம்ப அற்புதமான லிங்கம். துவயா இதம் ஸ்தாபிதம் லிங்கம் சர்வேஷாம் புத்திதாயகம். எல்லாருக்கும் புத்தியை கொடுக்கக்கூடியது. புத்தி வேணும்னா புதேஸ்வர லிங்கத்தை போய் காசியில பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றார். துர்புத்தி ஹரணம் சௌமிய துவன்லோக வசதி பிரதம். துர்புத்தியை நீக்கி உன்னுடைய புதலோகத்துல போய் வாசம் பண்றதுக்கான ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியதாக இந்த லிங்கம் விளங்கும். இத்யுக்த்வா பகவான் சம்பு தத்ரை வாந்தரதீயத புதஸ்வர்லோகம் அகமத்து தேவதேவ பிரசாததா. இப்படி சொல்லிட்டு பரமேஸ்வரனானவர் அந்தர்தனம் ஆயிடுறார். புதனும் சொர்க்கலோகத்துக்கு போறார். போய் அங்க தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கார். அதனால புதலோகத்துக்கு போகணும், புத லோகத்துல போய் புத கிரகத்தோட சந்தோஷமா இருக்கணுங்கிறவாள்லாம் காசிக்கு போய் இந்த புதேஸ்வர லிங்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணி உபாசனை பண்ணணும் அப்படிங்கிறது இங்க சித்தாந்தம். கணாபூச்சது காஷ்யாம் புதேஸ்வர சமர்ச்சன லப்த புத்தி சம்சார சிந்து அதிகம்ய நரோஹ்ய அகாதம் மஜ்ஜேன்ன சஜ்ஜன விலோச்சன சந்திரகாந்திம் காந்தானனஸ்வதிவசேச்ச புதேத்ரலோகே. எனக்கு புதலோகத்தெல்லாம் பார்க்கணும்னு இல்லை, நான் ஏதோ ஞானம் மோட்சம் ஈஸ்வர சாயுஜ்யத்தை அடையணும்னு ஆசைப்பட்டா நீங்க இன்னும் புதலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கேளே. அதனால கணங்கள் சொல்றது காஷ்யாம் புதேஸ்வர சமர்ச்சன லப்தமுர்த்தி. காசியில போய் இந்த புதேஸ்வர அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணி உபாசனை பண்றதுனால உனக்கு ஒரு புத்தி கிடைக்கும்னு சொல்றோமே, சொல்லியிருக்காரு ஈஸ்வரன். அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா சம்சார சிந்தும் அதிகம்ய நரோகி அகாதம். இந்த சம்சார சாகரம்னு ஒண்ணு இருக்கே, சம்சார சிந்து என்ன, அந்த சம்சார சிந்துல ஒருத்தன் போய் விழுந்தா கூட முழுகாம இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த புத்தி உதவும் அப்படின்னு கணங்கள் சொல்றது. அதுக்காக தான் புத்தியை கொடுக்குறார் ஈஸ்வரன். 2 விஷயத்த சொன்னார். புத்தி கிடைக்கும்னு சொன்னார், புதலோகத்தையும் கிடைக்கும்னு சொன்னார். புதலோகம் வேணுங்கிறவா புத கிரகத்தினுடைய லோகத்துக்கு போகலாம், இல்லைன்னா இந்த புத்தினால சம்சாரத்திலிருந்து வெளியில மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு. மஜ்ஜேன்ன சஜ்ஜன விலோச்சன சந்திரகாந்திம். யாரெல்லாம் இந்த புத கிரக பூஜை பண்ண புதேஸ்வர லிங்கத்தை உபாசிக்கிறாளோ அவளுடைய புத்தி அவ்வளோ பிரகாசத்தை அடைஞ்சிடுதான். என்ன ஆகுதுன்னா சஜ்ஜன விலோச்சன சந்திரகாந்தி. பெரிய புத்திமான்களுக்கு நடுவுல சந்திரகாந்தி மாதிரி இவா ஜொலிப்பாளாம். ஆஹா, இவ்வளவு புத்திமானா இருக்கானே, எங்கேருந்து இவ்வளவு புத்தி இவனுக்கு வந்தது அப்படின்னு ஆச்சரியம் அடையிற அளவுக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். என்ன அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆசைப்பட்டா காந்தானனஸ்துவதி அதிவசேச்ச புதே அத்திர லோகே. புதலோகத்துக்கு போய் ஞானம் அடையிற பரியந்தம் புதலோகத்துல போய் இருக்கலாம். அங்க இருந்துட்டு ஞானத்தை அடைஞ்சி மோட்சத்தை அடையலாம். சந்திரேஸ்வரா பூர்வபாகே திருஷ்டுவா லிங்கம் புதேஸ்வரம் ந புத்தியா ஹீயதே ஜந்து அந்த காலேபி ஜாதுச்சித். சந்திரேஸ்வர லிங்கத்துக்கு கிழக்கு பக்கம் பூர்வ பாகத்துல இந்த புதேஸ்வரம்ன்ற லிங்கமானது இங்க இருக்கு. அப்படி அந்த லிங்கத்தை அந்த காலத்திலேயாவது கடைசி காலத்திலேயாவது போய் பார்த்து தரிசனம் பண்றவா ந புத்தியா ஹீயதே, தப்பான புத்தி ஞானம் அடைய முடியாத புத்தின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கட்டப்படாம சத்புத்தி அடைஞ்சு மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு கணங்கள் சொல்லிகிட்டே இருக்கு. பார்த்தா இந்த ரதம் அடுத்த இடத்துக்கு போயிடுத்தா, அடுத்த ஸ்டாப் வந்துடுத்து. கணவு யாவத் கதாமித்தம் சக்கராதே புதலோகாம் தாவனம் சம்பிராப்தம் சுக்ரலோகம் அனுத்தமம். அந்த விமானம் சுக்ரலோகத்தை போய் அடைஞ்சிடுத்தான். தாவது விமானம் சம்பிராப்தம். பிளைட்டினுடைய கற்பனை அப்பயே பண்ணியிருக்கா. பேசிட்டே இருந்தா பிளைட்டு இந்த கீழே பைலட் அனௌன்ஸ் பண்ணுவான். இப்போ நம்ம மத்திய பிரதேச தாண்டி மகாராஷ்டிரா என்டர் ஆயிட்டோம்,
கீழே பூனா வந்துடுதுன்னு. அந்த மாதிரி இங்க இவர் உட்கார்ந்து போயின்னு இருக்கார் சிவசர்மன். கணங்கள்லாம் பேசிண்டே இதை சொல்லிட்டே ஒன்னா சொல்லிட்டே வருது. சரி சரி அது முடிஞ்சு இங்க பாரு அடுத்ததா என்ன வந்ததுன்னா சுக்கிரலோகம் வந்துடுது. சுக்கிரன்னா வீனஸ். சுக்கிரன் என்ன பண்ணிருக்க போறது? அது ஒரு லிங்கத்தை காசியில போய் ஸ்தாபனம் பண்ணிருக்க போறது. அதை அடுத்த இதுல பார்க்கலாம். இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணி ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷீகண்டே பூர்வார்த்தே நக்ஷத்திர புதலோகயோர் வர்ணனம் நாம பஞ்சதசோத்தியாயா. அப்படி 15ஆம் அத்தியாயம் முடியறது. அடுத்த ஷோடசோத்தியாயா சுக்ரலோக வர்ணனம். கணாபூச்சது சிவசர்மன் மகாபுத்தே சுக்ரலோகோயம் அத்புதா. அற்புதமான இந்த சுக்ரலோகம், சுக்ரனை பத்திய விவரணத்தை சொல்றோம்னு கணங்கள் சொல்லுது. மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.